வெல்கம் டு பயோதுளி 12th ஸ்டாண்டர்ட் பயோபாட்டனி லெசன் 2. நம்ம இன்னைக்கு இந்த லெசன்ல அடுத்து பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் என்ன அர்த்தம்னா, ஒரு டாமினன்டான கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னா இன்கம்ப்ளீட்டா இருக்கு, முழுமை பெறாமல் இருக்கு. நோ பிளெண்டிங் ஆஃப் ஜீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதுவுமே உன்னோட ஒண்ணு என்ன பண்ணவே இல்லை, கலக்கவே இல்லை. ஓகேவா? இதுக்கு ஒரு கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க, அதை பார்த்துட்டு தியரிக்கு வரலாம் வாங்க. இங்க இருக்கா, இதுல பாருங்க, R1 ரெட் கலர் ஃபிளவர். இது என்னன்னா மிராபிலிஸ் ஜலாபான்னு சொல்லுவாங்க, அந்திமலின்னு சொல்லுவோம்ல, அந்த பிளான்ட். சோ R1 ரெட் கலர் ஃபிளவர், R2 ஒயிட் கலர் ஃபிளவர். இப்ப இதுதான் பேரண்ட், ஒரு ரெட் பேரண்ட் ஒரு ஒயிட் பேரண்ட். இந்த பேரண்ட் ஜெனரேஷன்ல இருந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனான F1ல என்ன கிடைச்சிருக்கணும்? ஒண்ணு ரெட் கிடைச்சிருக்கணும், இல்லைன்னா ஒயிட் கிடைச்சிருக்கணும். இதுல யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பா டாமினண்டா இருந்திருப்பாங்க. அந்த கேரக்டர் தான் நமக்கு F1ல வெளிப்பட்டு இருக்கணும். ஆனா ரெட்டும் கிடைக்கல, ஒயிட்டும் கிடைக்கல, என்ன கிடைச்சிருக்கு? ஒரு பிங்க் கலர் ஃபிளவர் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அப்ப ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு கலர் ஒண்ணு கிடைச்சிருக்கு, இன்டர்மீடியட்டான ஒரு கலர் கிடைச்சிருக்கு. தட் இஸ் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், அதாவது நோ பிளெண்டிங் ஜீன்ஸ். எந்த இடத்துலயுமே ஒன்னோட ஒண்ணு எதுவுமே கலந்து போகவே இல்லை. ஓகேவா? அதை என்ன பண்றாங்க, F2ல கிராஸ் பண்ணும்போது பாருங்க என்ன கிடைக்குது? ஒரு ரெட் கலர் ஃபிளவர் கிடைக்குது, ஒரு பிங்க், ரெண்டாவது பிங்க், அடுத்தது ஒரு ஒயிட். அப்ப ஒரு ரெட் கலர் ஃபிளவரு, ரெண்டு பிங்க் கலர் ஃபிளவரு, ஒரு ஒயிட். ஓகேவா? அப்ப என்ன ரேஷியோல கிடைச்சிருக்கு? 1:2:1ங்கிற ரேஷியோல கிடைச்சிருக்கு. த ஜெர்மன் பாட்டனிஸ்ட் கால் காரன்ஸ், இந்த சயின்டிஸ்ட் நேம்ல நீங்க நோட் பண்ணணும். ஓகேவா? 1905ல கண்டுபிடிச்சிருக்காரு. இன் 4 o'clock பிளான்ட். இது ஏன் 4 o'clock பிளான்ட்னு சொல்றாங்கன்னா, இந்த மலர்கள் 4 மணிக்கு தான் அந்த மொட்டுகள் மலர ஆரம்பிக்கும். அதே மாதிரி 10 o'clock பிளான்ட்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது என்னன்னா, நம்ம வீட்டுல அழகுக்காக அந்த பட்ரோஸ்னு ஒண்ணு வச்சிருக்கோம் இல்லையா? உங்களுக்கு ஒரு படம் ஷேர் பண்றேன் பாருங்க, பாத்துட்டீங்களா? இது பாத்தீங்கன்னா 10 o'clock பிளான்ட். இந்த மொட்டுகள் பாத்தீங்கன்னா காலையில 10 மணிக்கு தான் என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா பூக்க ஆரம்பிக்கும். சோ அதனால அது 10 o'clock பிளான்ட். மிராபிலிஸ் ஜலாபா 4 o'clock பிளான்ட். ஓகேவா? when the pure breeding homozygous red, பியூர் பிரீடிங் ஆன ஒரு ஹோமோசைகஸ் ரெட் எடுத்திருக்கோம். அடுத்தது பேரண்ட் இஸ் கிராஸ்டு வித், யார் கூட கிராஸ் பண்றோம்? ஹோமோசைகஸ் ஒயிட்டோட கிராஸ் பண்றோம். த phenotype, அதாவது phenotypeனா புறத்தோற்றம், வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? ஹெட்ரோசைகஸா இருக்கு. ரெண்டு ஹோமோசைகஸ் பேரண்ட்ல இருந்து யார் கிடைச்சிருக்கானா ஒரு ஹெட்ரோசைகஸ் பிங்க் கிடைச்சிருக்கு. அதாவது R1 R2 ரெண்டும் கலந்த ஒரு கலவையா. இப்ப நீங்க ஒரு ரெட் கலர் பெயிண்ட் ஒரு சொட்டியும் ஒயிட் கலர் பெயிண்ட் ஒரு சொட்டியும் ஊத்தி கலக்கி பாருங்க, நமக்கு கிடைக்கக்கூடிய கலர் பிங்கா இருக்கும். சோ அப்ப ரெண்டும் கலந்த ஒரு கலவை தான் யாருன்னா அந்த F1. The F1 heterozygous phenotype different from, இது எப்படி வித்தியாசமா இருக்குன்னா, அந்த பேரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது போத் த பேரண்டல் ஹோமோசைகஸ் phenotype, அந்த ரெண்டு பேரண்ட்டை கம்பேர் பண்ணும்போதும் ரெண்டு பேரும் இல்லாத ஒரு கலரை நமக்கு கிடைச்சிருக்கு. This cross did not exhibit the character of the dominant parent. இப்ப நம்மளால யாரு டாமினன்ட் பேரண்ட்னே சொல்ல முடியாது, ஏன்னா ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு கலர் கிடைச்சதுனால யாரு டாமினன்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அண்ட் இன்டர்மீடியட் கலர் பிங்க். வென் ஒன் அல்லில், இந்த லைன் நல்லா கவனிங்க, வென் ஒன் அல்லில் இஸ் நாட் கம்ப்ளீட்லி டாமினன்ட் டு அனதர் அல்லில். ஓகேவா? நீங்க என்ன பண்ணல, எந்த அல்லிலுமே இன்னொரு அல்லில போயிட்டு டாமினன்ட் பண்ணல. தட் இஸ், அதுதான் என்னன்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஓகேவா? சச் அல்லிலிக் இன்ட்ராக்ஷன் இஸ் நோன் அஸ் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். இதுல நீங்க இந்த ரேஷியோவை கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? இதுல இதோட ஜீனோடைபிக் ரேஷியோ பாருங்க, 1:2:1 கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ரெட், ரெண்டு பிங்க், ஒரு ஒயிட். இந்த ரேஷியோவை மென்ஷன் பண்ணிட்டு அடுத்த லைன் பாருங்க, இந்த ஜீனோடைபிக் ரேஷியோ இஸ், ஒரே ஒரு R1 அதாவது என்னது? ரெட் ஃபிளவர். ரெண்டு R1 R2 பிங்க், ஒன்னு R2 அதாவது ஒயிட். இப்ப இந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்ங்கிறது மென்டலோட எந்த லாவோட ஒத்து போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மென்டல் லா ஆஃப் செக்ரிகேஷன். இதுல பாத்தீங்கன்னா phenotypic ரேஷியோவும் ஜீனோடைபிக் ரேஷியோவும் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. அவ்வளவுதான்ப்பா இந்த கொஸ்டின். ஓகேவா? இந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னா என்னன்னு டிஃபைன் பண்ணிட்டோம், யாரு கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டோம், எந்த பிளான்ட்ல பண்ணிருக்காங்கன்னு பிளான்ட் நேம கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும், என்ன ரேஷியோங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா கீழே, இந்த டயக்ராம நீங்க போட்டுடணும்.